நடிகர் ரோபோ சங்கருக்கு இரைப்பை குடல் ரத்தப்போக்கு ஏற்பட்டு அவரது பல்வேறு உடல் உறுப்புகள் செயல் இழந்ததால் அவருக்கு மரணம் ஏற்பட்டிருக்கு என மருத்துவமனை அறிக்கை குறிப்பிட்டிருக்கு. இது குறித்து சென்னை பெருங்குடியில் இருக்கும் ஜெம் மருத்துவமனை அறிக்கையில கூறியிருப்பதாவது பாத்தீங்கன்னா, ரோபோ சங்கர் கடந்த 16ஆம் தேதி இரவு சென்னை பெருங்குடியில் உள்ள எங்களது ஜெம் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார். அவர் அனுமதிக்கப்பட்ட போது மிகவும் மோசமான நிலையில் தான் வந்தாரு. அவருக்கு வயிற்று பகுதியில் ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்ததால அவருக்கு இரைப்பை குடலில் ரத்தப்போக்கு இருந்தது. இதனால அவரது பல்வேறு உறுப்புகள் செயலிழந்த நிலையில வந்திருந்தாரு. இத்தனை சிக்கல்கள் இருந்த நிலையிலும் அவருக்கு மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சையும் அளித்தாங்க. ஆனாலும் சிகிச்சை பலனின்றி அவர் 18ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் அவர் உயிரிழந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாறு இந்த அறிக்கையில மருத்துவமனை தரப்புல இருந்து கூறியிருக்காங்க. கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். வாய் முதல் மலக்குடல் இரைப்பை குழாயில் ஏற்படும் இரத்தப்போக்கு ஆகும். சிவப்பு ரத்தத்தில் இரத்த வாந்தி எடுப்பார். சிலருக்கு கருஞ்சிவப்பு நிறத்திலும் இரத்த வாந்தி வரும். மலத்திலும் இரத்தம் காணப்படும் அல்லது மலம் கருப்பாகவும் வரும். இந்த நோய்க்கான அறிகுறிகள் என்பது வயிற்று வலி, மூச்சு திணறல், வயிறு வீங்கி இருத்தல், வெளிர்தோல், மயக்கம் ஆகியவை ஆகும். சில நேரங்களில் இது போன்ற எந்த அறிகுறியும் இல்லாமலும் இருக்கும். இந்த இரத்தப்போக்கு ஏற்பட பல்வேறு காரணங்களும் உள்ளன. அவை பார்த்தீங்கன்னா செப்டிக் அல்சர், கல்லீரல் சிரோசிஸ், புற்றுநோய் உள்ளிட்டவை ஆகும். இந்த நோயை எண்டோஸ்கோபி எனும் சிகிச்சையின் மூலம் அறியலாம். இந்த நோய் ஏற்பட்டால் ஹீமோகுளோபின் அளவும் குறைந்துவிடும். இந்த நோய்க்கு ஒரே ஒரு சிகிச்சை அளித்தால் சரியாகிவிடும் என சொல்ல முடியாது. முதலில் பாத்தீங்கன்னா நோயாளியின் உடலில் தேவைப்பட்டால் தேவையான திரவங்களும் ரத்தமும் ஏற்படும். இரைப்பை குடலில் ஏற்படும் வயிற்றுப்போக்கை நிறுத்த அறுவை சிகிச்சை, கதிரியக்க சிகிச்சை, லேப்ரோஸ்கோபிக் சிகிச்சை உள்ளிட்டவைகளை செய்வதுண்டு. இந்த நோயால நிறைய ரத்தப்போக்கு ஏற்பட்டு ரத்த சோகையும் ஏற்படலாம். இதனால முகமெல்லாம் கருத்து போயும் இருக்கும். நோயாளியின் நிலையை பொறுத்து இதற்கு சிகிச்சை அளிப்பார்கள். அறிகுறியை பொறுத்து உயிரிழப்பு ஏற்படுமா, அவரை சரி செய்ய முடியுமா என்பது தெரிய வரும். இதற்கு தொடர் சிகிச்சையும் மருத்துவரின் அறிவுரைகளையும் கேட்டு நடந்தால் நல்ல பலனையும் பெறலாம். காரமான உணவுகளையும் மதுபானங்களையும் காபி, டீ போன்றவற்றை அறவே தவிர்க்க வேண்டும். ரோபோ சங்கருக்கு ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி மஞ்சள் காமாலை நோய் பாதிக்கப்பட்டு உடல் மெலிந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்திருக்காரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட், ஜிம், நடனம் என பழைய நிலைக்கே திரும்பி இருக்காரு. பிறகு தனது மகள் இந்திராஜாவுக்கு பிரம்மாண்டமாக திருமணமும் நடத்தி வைத்தாரு. பேர குழந்தையும் கொஞ்சி மகிழ்ந்தாரு. அவர் அந்த குழந்தையின் 100வது நாள் விழாவையும் சிறப்பாகவே கொண்டாடினாங்க. 2 நாட்கள் மகிழ்ச்சியாக இருந்த ரோபோ சங்கரின் படப்பிடிப்பில் திடீரென மயங்கி விழுந்த நிலையில அவருக்கு இரைப்பை குடல் ரத்தப்போக்கு ஏற்பட்டது கண்டறியப்பட்டு சிகிச்சை பலனின்றி இந்த உலகை விட்டு அவர் பிரிந்தும் சென்றாரு. இந்த நபர் இறந்த சம்பவம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களையுமே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.